மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி பலகாரம் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ 2 கிலோ பச்சரிசி வந்து நான் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ வந்து உளுந்து வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ பொட்டுக்கல்லையும் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது 3த்தையும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுலேருந்து இப்போ 2 கப்பு எடுத்துக்கலாம். ரெண்டு கப்பு மாவு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ மாவுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். டால்டா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வெந்நீர் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கட்டைக்கரண்டி வச்சு கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதை நல்லா சூடாக இருக்குதுங்க, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து 2 கப்புக்கு 500 ml வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து உள்ளே தடவிக்கிங்க, அப்போ தான் மாவுலாம் வந்து ஒட்டாமல் வரும். வந்து எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். 3 கண் அச்சி தான் போட்டுருக்குறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து இப்போ நம்ம வந்து முறுக்கச்சியில் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி சுற்றி சுற்றி விட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த இது வந்து இதில் எடுத்து விட்டுற வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து முறுக்கை வந்து புழிஞ்சதை எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்படி நம்ம இன்னொன்னே அதேமாரி புழிஞ்சிக்கலாம். நான் சொன்ன அளவே போடுங்க, உங்களுக்கும் சூப்பராக முறுக்கு வரும். நம்ம முறுக்கை திருப்பி விட்டுக்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சமாக செய்கிறேன், அதனால் ஒரு முறுக்காக நான் போடுறேன். இதுவே வந்து நிறைய செய்கிற மாதிரின்னா பெரிய வானல் வச்சு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நான் செய்வேன். இந்த பக்கம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம். சொன்ன அளவே போடுங்க. அப்படியே வாயில் வச்ச உடனே கரையும் முறுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முறுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு இந்தமாரி கம்பி தான் தேவைன்னு கிடையாது. நம்ம வீட்டில் வந்து வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த குச்சியை கூட உடச்சி நம்ம அதில் கூட எடுத்துக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். அதில் பார்த்து எண்ணெயில் செய்கிறப்ப கவனமாக செய்யணும், இல்லைன்னா எண்ணெய்லாம் மேலே தெரிச்சிடும். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். முறுக்கு சூப்பராக மொறுன்னு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா மொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.